Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இஃப்தார் ஸ்பெஷல் ஷாஹி சிக்கன் ரோல். இந்த இஃப்தாருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சீஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே செம்மையான ட்ரீட்டா இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல சீஸும் இருக்கு, சிக்கனும் இருக்கு, அதனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஷாஹி சிக்கன் ரோலை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயே அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதை தண்டோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளுக்கு பதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஏன்னா நமக்கு சீஸ் வைக்க போகிறோம், சீஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு ப்ரெட்டை இது மாதிரி சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் வீட் ப்ரெட் கூட சேர்த்துக்கோங்க. போட்டு மூடி இது நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். வெங்காயமோ மிளகாவோ அரையாமல் இருந்ததுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அரைச்சி சிக்கனை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரிகானோ 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பிரெட் கிரம்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ரோல் பண்ண வேண்டியது தான். நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன், நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் கூட எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். கையில் கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. கவர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. கையால் தட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி கவரில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீஸ் ஸ்லைஸ் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் சென்டராக வச்சுட்டு 4 பக்கமும் இது மாதிரி நம்ம நல்லா வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு சீஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். 4 பக்கமும் நல்லா சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் எல்லாமே கரெக்டாகவும் இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக முட்டையில் உப்பு சேர்த்துக்கோங்க. விஸ்கு வச்சு முட்டையை நல்லா அடிச்சுப்போம். முட்டையை நல்லா அடித்தாச்சு, அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வீட்டில் பண்ண பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் எப்படி பண்ணுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் ரோலை, அதை வந்து ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் படணும், அந்த அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் படணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா சிக்கனையும் இது மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம இப்போயே பொரிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு சூடாக வேணுமோ அப்போ பொரித்து சர்வ் பண்ணலாம். எனக்கு 1/4 கிலோ சிக்கனில் மொத்தம் 7 பீஸ் கிடச்சிச்சு. நான் குட்டி ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரோலை ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சிக்கன்லாம் வேகாது. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு சைட் போட்டு 3 நிமிஷம் ஆனோன்னா நல்லா திருப்பி விட்டுறலாம் எல்லாத்தையும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நம்ம சீல் பண்ணியும் நம்ம சீஸ் எல்லாமே வெளியில் வருது. ஸோ அதனால் நல்லா சீல் பண்ணிவிடுங்க.
இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். செம சூப்பரான சிக்கன் ஷாஹி ரோல் ரெடி ஆகிட்டு. சூடாக சர்வ் பண்ணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஷாஹி ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே அந்த சீஸ் எல்லாமே வெளியில் வரும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சீஸியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கெலாம் இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கொடுத்து பாருங்கள், அடிக்கடி கேட்பாங்க. இஃப்தார் டயத்தில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.